Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. பார்ட் 3 வீடியோ தான் இது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிஃபிட் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் பங்குச்சந்தைகளில் பார்த்திங்கன்னா அதோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். பெனிஃபிட்ஸ் அண்டு லிமிட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அதோட பயன்களும் குறைபாடுகளும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி, அதாவது சமுதாயத்திற்கான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார வளர்ச்சி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெனிஃபிட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏபிசி அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏ பார்த்துடலாம். ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெனிஃபிட் டு த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து பெனிஃபிட்டாக இருக்குது, சமுதாயத்துக்கு எப்படி பயனாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு தேவையான பணம் வந்து திரட்டுறதுக்கும் அது ஒரு சேமிப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவுமே வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் அசிலேட்டட் the economic development by ensure steady flow of savings into productive purpose. அதாவது உற்பத்தி பயனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட சேமிப்பை வந்து உறுதிப்படுத்துது. அது போக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்குது, அதாவது வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதாவது நிதி வந்து திரட்டக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இட் எனேபிள் த வெல் மேனேஜ்டு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் டு ரைசஸ் லிமிட்லெஸ் ஃபண்டு. இதில் எவ்வளோ பணம் வேணாலும் நம்ம வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தை வந்து நம்ம திரட்ட இது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸ், அதாவது வளங்களை மாற்றுறது. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் தஸ் டைவர்ட்டட் டு எஃபிஷியன்ட்லி ரன் என்டர்பிரைசஸ் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நிதி திரட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளங்களை மாற்ற முடியுது. வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி நம்மளோட ரிசோர்ஸை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். நிறுவனத்துக்கு ஒரு ஃபெர்டிலிட்டியாக வந்து வச்சு வளங்களை வந்து பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நம்மளோட கம்பெனியை வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதனம் உருவாக்குதான். அதாவது மூலதனத்தை நம்ம இந்த ஷேர்ஸ்லேருந்து தான் வாங்கிக்கிறோம். ஸோ மூலதனம் உருவாக்கி இது வந்து ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணுதான். அடுத்தது ஃபண்ட் ரைசஸ் ஃபார் கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு நிதி திரட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் எனேபிள்ஸ் கவர்மெண்ட் ரைசஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட் த்ரூ த சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ நிதி பங்குச்சந்தை மீதான பங்குகளை விற்பனை செய்கிறதுக்கும் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் நிதியை திரட்டுறதுக்கும் இந்த பங்கு பரிவர்த்தனைகள் வந்து பொது கடன்களை வந்து உயர்த்துவதற்கும் இது ஒரு தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வேணும் ஃபண்டை ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி, அதாவது எதில் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் டு த கம்யூனிட்டியில் இருக்குது. அடுத்தது பி என்னென்னா பெனிஃபிட் டு த கம்பெனி. ஸோ நிறுவனத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன். அதாவது பங்கு மாற்றகம் அது என்ன செய்யுதுன்னா நிறுவனத்தோட நன்மதிப்பையும் புகழையும் உயர்த்துதான். ஸோ கம்பெனிஸ் ஹூஸ் ஷேர்ஸ் கோட்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிரேட்டர் குட்வில் அண்ட் கிரியேட்டர் ஸ்டாண்டிங். ஸோ பங்கு மாற்றங்களில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அதிகப்படியான ஒரு நல்ல பெயரையும் கடன் பெறும் தன்மையையும் பெறுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா வைட் மார்க்கெட், அதாவது விரிவான சந்தை. பங்குகளுக்கு ஒரு விரிவான ஒரு மார்க்கெட்டாக இது அமைதான். அடுத்தது ரைசஸ் ஆஃப் ஹியூஜ் ஃபண்டு, பெரும் நிதியை திரட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரம் பேசுகிற வலிமையை வந்து இது அதிகரிக்குது. கம்பெனிஸ் ஹூஸ் ஷேர்ஸ் ரைசஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமாண்டட் ஹையர் பார்கெனிங் பவர் இன் த ஈவன் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் மெர்ஜர் ஆர் அமல்கமேஷன். ஸோ கூடுதல் விரிவாகவும் இணைப்பு செய்கிறது ஒருங்கிணைக்கிறது காரணமாக அதிக பேரம் பேசணும் சக்தி இந்த நிறுவனங்களுக்கு வந்து பங்கு விற்பனையில் எண்ணிக்கையில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெனிஃபிட் டு இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டர்களுக்கான பயன்பாடுகள் என்ன அப்படின்னா நீர்மைத்தன்மை அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று லிக்விடிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்பவுமே லிக்விடிட்டி ஹெல்ப் இன்வெஸ்டர்ஸ் கன்வெர்ட், அதாவது ஷேர்ஸை வந்து ஈஸியாக அவங்க கேஷாக மாற்றிக்கலாம். ஷேர்ஸ் இன்டூ கேஷ் குயிக்லி தஸ் இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க ஷேர்ஸை வந்து என்ன நான் கொடுத்துட்டு நம்ம பணமாக அவங்க சீக்கிரமாக மாற்றிக்கலாம். இது வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆடிங் கொலக்ட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கிகளில் பார்த்திங்கன்னா கடன் பெறும் பொழுது பத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரங்களுக்கு பங்கு பரிமாற்ற நிலையங்களில் வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு மதிப்பு இதுலேயும் அதே மாதிரி தான் சேர்க்கப்படுது. இது ஒரு செக்யூரிட்டி, கொலக்ட்ரல் வேல்யூ வந்து ரொம்பவுமே செக்யூரிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ், அதாவது முதலீட்டாளர்களுக்கு இது ரொம்பவுமே பாதுகாப்பான ஒரு நடைமுறையான ஒரு கட்டுப்பாடோடைய கூடிய ஒரு நியாயமான ஒப்பந்த உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அசஸிங் ரியல் வர்த் ஆஃப் செக்யூரிட்டி.
ஸோ பங்கு பத்திரங்களோட உண்மையான மதிப்பீடு செய்கிறதல். அதாவது அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கேன் ஈஸிலி அக்சஸ் த ரியல் ஒர்த். என்ன உண்மையான மதிப்பீடோ அது வந்து அவங்க வந்து பத்திரிகை மூலமோ வலைதளங்கள் மூலமாதோ என்ன சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இன் வெப்சைட்ஸ், அவங்களுக்கான வெப்சைட்லேயும் பேப்பர்ஸ்லையும் வெளியிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டி. பத்திரங்களோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரங்களோட வியாபாரத்திற்கான ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் த மெக்கானிசம் பை விச் யூ பர்ச்சேஸ் அண்ட் சேல் லிஸ்டட் செக்யூரிட்டி டேக் பிளேஸ் இன் மேட்டர் எ ஃபியூ மினிட்ஸ். அதாவது ஷேர்ஸ் வந்து அது ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா ட்ரேடுக்காக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதோட குறைபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேக் ஆஃப் அன்இன்ஃபர்மேட்டி ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பரிவர்த்தனைகள் பார்த்திங்கன்னா சீராக இருக்காது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பங்குச்சந்தையில் உறுப்பினர் மீது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் ஆஃப் கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன். அதாவது ஆரோக்கியமற்ற ஊகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன், அதான் அதுக்கு பேர். அடுத்து அலோயிங் மோர் தென் ஒன் சார்ஜ் இன் த பிளேஸ். ஒரு இடத்துலையே இன்னொரு இடத்துக்கும் சார்ஜஸ் வந்து வெரைட்டியாக இருக்கும், மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் த கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்கு பரிவர்த்தனை பார்த்திங்கன்னா அதோட தேவைக்கு மீறியும் அதுக்கப்புறம் அதோட உற்பத்தி சந்தை விஷயங்களை பார்த்திங்கன்னா வலியுறுத்துறது இல்லை. அதாவது ஒவ்வொரு கம்பெனியோட உற்பத்தியோட எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. அதனால் அது ரொம்பவுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் அப்படின்னு பங்கு மாற்றங்களை பார்த்தீங்கன்னா பங்குகளை பட்டியலிட்ட சரியான ஒழுங்குமுறைகள் அதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க. அது பெனிஃபிட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ லிமிட்டேஷன், அதாவது குறைபாடுகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது there are 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. அதாவது நம்ம கண்ட்ரியில் 24 பங்கு பரிவர்த்தனைகள் இருக்குது, நிலையங்கள் இருக்குது. அதில் 21 பார்த்திங்கன்னா பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா there are other 21 the beginning regional natural பிராந்திய அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE, த ஓவர் த கவுண்டர் Exchange of India Limited OTCEI and Interconnected Stock Exchange of India Limited ISE have mandated to the nationwide ட்ரேடிங் நெட்வொர்க். த ISE ஹாஸ் பீன் ஏ ப்ரமோட்டட் 50 ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த கண்ட்ரி. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 பரிவர்த்தனை நிலையங்கள் வந்து சீர்திருத்த முறையில் இருக்குது. தேசிய பங்குச்சந்தை அதாவது NSE, இந்திய உடனடி பங்குச்சந்தை மாற்றகம் அதாவது OTCEI, பரிவர்த்தனை லிமிடெட் ISE இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. நாடு முழுவதும் மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸாக அதாவது தலைமையிடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் பார்த்திங்கன்னா 15 ரீஜனல் ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிலையங்கள் இருக்காமா. ISE வந்து இது எல்லாத்தையும் 15 பங்கு பரிவர்த்தனை நிலையங்களையும் இது ஊக்குவிக்குது ISE. இந்த மாதிரி பரிமாற்றங்களோட உறுப்பினர்கள் தரகர்கள் இந்த தன்மையில் அடிப்படையில் இதெல்லாமே இருக்குது. புரோக்கரேஜ் அதாவது புரோக்கர்ஸு இன்னும் இன்டர்மீடியரிஸ் பொறுத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா there are others haven't been set up in the reforms era. The national stock exchange இதெல்லாமே இருக்குங்கிறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா NSE, ODECI, ISE, அப்புறம் இந்த மாதிரி ரீஜனல் ஷேர் மார்க்கெட்ஸு பெரும்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் have the 15 regional country that based on Mumbai. The ISE provided number of brokers any these stock exchange. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது brokerage மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ட்ரேடிங் செக்மெண்ட் அவைலபிள், அதாவது லோக்கலாக நமக்கு பார்த்திங்கன்னா NSE, OTC இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா SBTI அதாவது என்ன சொல்கிறாங்க ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டமும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பேஸ்டுனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்க்ரீனில் தெரியும், அந்த மாதிரி ஸ்க்ரீன் பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் அண்ட் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் நவீன கால முறையில் இது நடக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு புரிகிற மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நவீன வசதிகளை வழங்க ஒரு திரை சார்ந்த வர்த்தக முறையும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் ஓப்பன் மேனர் வித் அக்சஸ் த
இன்வெஸ்டர் அக்சஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம நாடுல பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. அதாவது நாடு முழுவதும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு அணுகல் முறை, நேர்மையான வெளிப்படையான ஒரு முறையில் வர்த்தகம் செய்ய முடியுது இது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபாலோ த நேம்ஸ் ஆஃப் த வேரியஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதோட பேர்லாம் பாம்பே பங்குச்சந்தை, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அஹமதா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், புவனேஸ்வர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் லிமிடெட், த கொச்சின், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கர்நாடகா, லூதியானா அண்ட் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், மத்திய பிரதேசில், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு, உலகத்தில் 10 டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா எதெல்லாம் அப்படின்னு. அண்ட் January 31, July 2017, the 10 biggest stock exchange in the world by market capitalization of listed securities are. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகில் 10 பங்குச்சந்தைகள் இருக்குது. 2017 ஜனவரி 31 நெருங்கி பார்த்திங்கன்னா உலகில் 10 பெரிய பங்குச்சந்தைகள் பட்டியலிடப்பட்டு பத்திரங்களின் மூலதன சந்தை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தலாம். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நியூயார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லொக்கேட்டட் நியூயார்க் சிட்டி. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோனா 19.220 ட்ரில்லியன் வந்து இதோட கேபிட்டலைசேஷன், அதாவது முதலீடு அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் NSDAQ, ஷார்ட் ஃபார் த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் லொக்கேட்டட், இதுவுமே நியூயார்க் சிட்டியில் தான் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 6.831 ட்ரில்லியன் கேபிட்டலைசேஷன் இருக்குது மார்க்கெட். அதுக்கப்புறம் அதோட முதலீடு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் லொக்கேட்டடாக இருக்குது. இதோட வந்து கேபிட்டலைசேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டோக்கியோ, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. இதோட ட்ரில்லியன் எவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோநெக்ஸ்ட், இது எங்கே இருக்குன்னா போர்ச்சுகல் அப்படிங்கிற ஃப்ரான்ச், போர்ச்சுகல், நெதர்லாண்ட் இங்கே எல்லாமே இருக்குது. பெல்ஜியமில் இருக்குது. இதோட ட்ரில்லியன் எவ்வளோ கேபிட்டலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி வேர்ல்டில் டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. TMX குரூப், இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்னேஹன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஹாங்காங், அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதோட கேபிட்டலைசேஷன் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்னு என்னென்னா ஊக வணிகர்கள் அப்படின்னு அர்த்தம். ஊக வணிகர்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்தியாவில் பங்கு மாற்றகங்கள் பார்த்திங்கன்னா 4 வகையான ஊக வணிகர்கள் செயல்படுறாங்களாமா. அவங்க யார் அப்படின்னா, த ஸ்பெக்குலேட்டர் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தே கேரி த நேம்ஸ் டிபெண்டிங் ஆன் த மோட்டிவ் ட்ரேடிங் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தே ஆர் நேம்ட் ஆஃப்டர் அனிமல்ஸ், அதாவது இதுக்காக அனிமல்ஸ் நேம்ஸ் வச்சுருக்காங்க. தர் பிஹேவியர் குட் கம்பேர்ட் பஸ் த பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ். இந்த மாதிரி பிஹேவியர், அனிமல்ஸோட பிஹேவியரை வச்சுருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புல் மீன்ஸ் காளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? A bull, Tejwala is the operator who expected a rise in price securities in the futures. In anticipation of the price rise, he makes purchase of shares at the present and other securities with the intention to sell at higher prices in future. He is called a bull because just like bull tend to throw, he is a victim up in the air. The bull speculators simulate the price to rise. He is an optimistic speculator. ஸோ புல் அப்படின்னா இந்த பத்திரங்களுக்கு எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு ஊக வணிகத்தை தான் என்ன சொல்கிறோன்னா புல் அப்படின்னு சொல்கிறோமாம்மா. ஸோ தெஜிவாலா அப்படின்னு கூட சொல்கிறோமாம்மா. தெஜிவாலா புல் அப்படின்னு சொல்கிறோம். இது எதிர்காலத்தில் அதிக விலையில் பத்திரங்களை விற்க இயலும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது ஒரு கெஸ்ஸிங். ஸோ இது வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா பத்திரங்களை வாங்க வராங்க. இப்போதைக்கு ஷேர்ஸை வாங்கிட்டு எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இது வந்து இதோட மோட்டிவ். ஸோ காளை வந்து என்ன பண்ணும், புல் வந்து என்ன பண்ணுன்னா தன்னோட கொம்புகளை எதிரிகள் வந்தாங்கன்னா உயரே அல்லது மேல் நோக்கி தூக்கி எறிவது போல் என்ன பண்ணுமா இந்த வகை, அதாவது கீழேருந்து குனிஞ்சு மேல் நோக்கி போகுமா. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அதாவது மேல் நோக்கி போகிறதுனால ஃப்யூச்சரில் அதாவது எதிரிகள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணும், உயரே செல்லுமா. ஸோ இந்த நோக்கத்தோடு செயல்படுற காளை அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இவர் வந்து எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மனப்பாங்கு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்னது, இதுதான் புல், அதாவது பியர்.
புல் காலை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆப்டிமிசம். அது அப்படின்னா என்னது, எல்லாமே நன்மைக்காகவே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறவங்களாமா. அடுத்தது பார்த்திங்கன்னா பியர், கரடி அப்படின்னு சொல்கிறாங்க. கரடி அப்படின்னா த பியர் மண்டிவாலா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது கரடி, பியர் எல்லாம் மண்டிவாலா அப்படின்னு கூப்பிட்றாங்களா. ஊக வணிகர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பத்திரத்தோட விலை வந்து வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பங்குகளை தற்போது விற்று பின்னர் பார்த்திங்கன்னா அவைகளை குறைந்த விலையில் வாங்கும் எண்ணத்தில் செயல்படுறவங்க தான் இந்த மாதிரி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் பத்திரங்களோட விலைகள் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரடி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட ஒரு எதிரி வந்து வரான் அப்படின்னா முதல்ல தள்ளி விட்டு அதை ஃபஸ்ட்டு மிதிச்சிருமாம்மா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுமாம்மா, அவங்க எழுந்த பிறகு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பியர், அதாவது பியர் மண்டிவாலா என்ன பண்ணுது, மண்டிவாலா ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பங்குதாரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஷேர்ஸை விற்றுறாங்க. ஏன் அப்படின்னு, அதிக விலைக்கு விற்றுறாங்களாம். எதிர்காலத்தில் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ அதிக விலைக்கு விற்றுறலாம், நம்ம மறுபடியும் குறைஞ்சதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேல் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம பியர் அப்படின்னு சொல்கிறோமா, பியர் ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமாமா. ஸோ பை பர்ச்சேசிங் அலோர் லோயர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர் த பியர் யூஸ்வலி ப்ரெஷர்ஸ் இன் த விக்டிம்ஸ் டவுன் டு கிரவுண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் லோயர் ப்ரைஸ், இப்போ அதிக விலைக்கு விற்றுட்டு நம்ம எதிர்காலத்தில் கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்களாம் இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியர் யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா, ப்ரெஷ் இன் த விக்டர்ஸ், யாராவது எதிரிகள் வந்துச்சுன்னா டவுன் த கிரவுண்ட், நம்ம கிரவுண்டில் தள்ளி விட்டு அதை வந்து கரடி முதல் மிதிச்சிருமாமா. அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அடிக்குமா. சிமிலர்லி த பியர் ஸ்பெக்குலேட்டர் ஃபோர்ஸ் டவுன் ப்ரைசஸ் செக்யூரிட்டிஸ். எ பியர் இஸ் த பெசிமெட்டிக் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா. பெசிமெட்டிக் அப்படின்னா என்னது, பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அப்படின்னா கலைமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த காஷியஸ் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கலைமான் அப்படின்னா ஊக வணிகர், முன்னெச்சரிக்கை உடையவர்களாம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தின பங்குகளை என்னது பண்ணுறாங்கன்னா, விற்கப்படும் அப்படி அறிஞ்ச உடனேயே, சேல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய விடுப்புகளில் பங்கு கோரி விண்ணப்பம் செய்வார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறது, ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஏலத்துக்கெல்லாம் விடுவாங்க இல்லையா, அப்போ அதிகமாக நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுப்போம், இது வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விடுப்பு விடுவாங்களாம். பங்கு கோரி அவங்க ஒரு விண்ணப்பம் செய்வாங்களாம். தனக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டால் அவற்றை முனைமம் பெற்றுக்கொண்டு விற்று விடுவார். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே அவங்க இஷ்யூ பண்ணாத முன்னாடியே நம்ம ரேட்டை வந்து இது பண்ணிடுறது. ஸோ இது என்னதுன்னா, கலைமான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு பங்கு வெளியீடு பொதுமக்களால் இது விரும்பப்படுதான், சரியா, முனைமத்துடன் விற்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அலாட்மெண்ட் ஆஃப் மணி. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டு பணம். இதுக்குன்னு வந்து நம்ம எடுத்து வச்சிடுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ரேட் சொல்லாத முன்னாடி நம்ம அதை வாங்குறதுக்கு முன் போகிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் மணி அப்படிங்கிறோம். கட்ட அழைப்பு வரும் முன்னரே பங்குகளை வகை ஊக வணிகர்கள் விற்று விடுகின்றனர். இப்போ வந்து அவங்க அமௌண்ட், அதான் இவங்களே சொல்லாத முன்னாடியே அவங்க வந்து வாங்குறனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக அதை சேல் பண்ணிடுறாங்களாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் ஏ ப்ரீமியம் ஹண்டர், முனைம வேட்டையாளர் அப்படின்னு சொல்கிறோமா. அதாவது முதலியே போய் ஒரு வேட்டையாடுற மாதிரி, அவங்களோட ப்ரைஸ் சொல்லாத முன்னாடி நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லி அதை நம்ம அப்படியே வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்களாம், ஸ்டேஜ் மாதிரி. அதாவது லாம் டக், அதாவது முடவாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் எ பியர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் கமிட்மெண்ட், ஹீ இஸ் செட் டு பி ஸ்ட்ரகிளிங் லைக் எ லாம் டக். A bearing speculator contacts to sell a securities at a later date. On the appointed time, he is not able to get the securities as the holdering or not a willing a part of with them. The such a situation, he feel a concern. Moreover, the buyer is not willing to carry over the transaction. ஸோ முடவாத்து என்ன பண்ணுன்னா, நம்ம நடவடிக்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை திருப்பதற்கு போராடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஷேர் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போராடிட்டே இருப்பாங்களாம். ஸோ கரடி ஊக வணிகரே முடவாத்து அப்படின்னு அழைக்கப்படுறாங்களாம். அதாவது பியரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதை முடவாத்துன்னு கூட சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. கரடி ஊக வணிகருக்கு பின்னர் கொடுப்பதற்காக தற்போது பத்திரங்களை விற்பார், அப்புறம் கொடுக்கறதுக்காக இப்பயே
இப்பயே விற்றுருவாராம் கரடி. ஆனால் குறிப்பிட்ட நாளில் பங்குகளை வைத்துள்ள எவரும் அதை விற்க விரும்பாததால் எந்த விலையிலும் வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூலையில் முடக்கப்பட்ட நிலையில் இருப்பாராம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரில் ரேட் போகும் அப்படிங்கிற மாதிரி இப்பயே விற்றுறது நல்லதுக்கு இல்லை, அதை யாரும் வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் என்ன, ஒரு கம்பெனியோட லீடிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்குவாங்க. ஸோ நம்மளை ஃப்யூச்சரில் வந்து நல்லா போகும், கம்பெனி நல்லா பெரிய லெவலில் ஆகும் அப்படின்ட்டு இப்பயே அதிக ரேட்டில் விற்றா யாரும் வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறோம், முடவாத்து மாதிரி தான் இருக்கும், லேம் டக் மாதிரி தான் கிடக்கும் அப்படிங்கிறாங்க. மூலையில் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்களாம் இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ். பங்குகளிட இவரிடமிருந்து வாங்குவதற்கு பார்த்திங்கன்னா ஒப்பந்த செய்வரும் ஒப்பந்தத்தின் தீர்வை தள்ளி வைக்க விரும்பாததால் இந்த ஊக வணிகர்கள் போராட வேண்டியதாக இருக்குது. அதாவது என்னது, பங்குகளை வாங்குறதுக்கு அவங்க தள்ளி போடுற டேட்ஸ் எல்லாம் தள்ளி போடுவாங்க, வாங்க முன் வராதனால இவங்க வந்து ரொம்பவுமே போராட வேண்டியதாக இருக்குமா. ஸோ அதாவது லேம் டக் மாதிரி, அதாவது முடவாத்து மாதிரி இவங்க வந்து ரொம்பவுமே போராடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்ட மாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா கோல்டு, சில்வர், காப்பரு, இந்த மாதிரி க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் an exchange where a commodity is tradable commodities fall into the following categories. இந்த மாதிரி பொருட்களை பரிமாறிக்கிறது, இது வந்து ஷேர்ஸை வந்து பரிமாறிக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஷேர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொவைடிங் த ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேடிங் ப்ரைஸ், இன்சூரன்ஸ், சர்வீசஸ், லிக்விடிட்டி ஆஃப் டு செக்யூரிட்டிஸ். கமாடிட்டிஸுங்கும் போது சரக்கு பொருட்களை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபேஷன், ஆப்ஜெக்ட், பீரியட் ஆஃப் டீலிங், ஆர்டிகல்ஸ் ஆஃப் ட்ரேடு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ப்ரொடியூசர், டீலர்ஸு, பொருட்களை தயாரிக்கிறது, யார் விற்கிறது, யார் வந்து இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி கேஷ் ரெடி, டெலிவரி, டீலிங், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் டீலிங்கில் வரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ் டீலிங், செட்டில்மெண்ட் பீரியட் 2 or 3 month, ஃபியூச்சர் மார்க்கெட் டீலிங், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பொருட்களுக்கும் ஷேர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தையில் தற்போது வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட தாராள லிபரலைசேஷன் செயல்முறை காரணமாக இந்தியாவில் பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா கட்டமைப்பின் பரந்த மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கு. அதாவது என்னது, வைட் டிரான்சாக்ஷன், வைட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வைட் சேஞ்சஸ், நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது. இந்தியாவில் பங்குச்சந்தை தற்போது கட்டமைப்பில் புதிய கட்டமைப்புகள் நிறைய வந்திருக்கு. இந்திய பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம், NSME அப்படின்னு சொல்கிறாங்க, தேசிய பங்குச்சந்தை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பங்குச்சந்தை அப்படின்னா ஸ்ரீஎம் ஜே பெர்வானி அப்படிங்கிற ஒரு தலைமையில் பிரபலமாக ஒரு பெர்வானி அப்படிங்கிற ஒரு கேங் வந்து இதை நடத்துகிறாங்களாம். அவங்க தான் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டாங்களாம். தற்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேசிய சந்தைகள் இந்த மாதிரி பின்வருமான உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாலோயிங் த மார்க்கெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் NSE, SH அதாவது ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, NCDS அதாவது STCI, இந்த மாதிரி தேசிய தீர்வு அமைப்பு, இந்திய பங்குச்சந்தை, இந்திய பங்கு பத்திரம் விற்பனை கழகம், செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன் இந்தியா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொன்றா என்ன இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்திய தேசிய பங்குச்சந்தை, அதாவது இந்த சந்தை பார்த்திங்கன்னா நவம்பர் 1992 அமைச்சிருக்காங்க. தேசிய அளவில் திரை சார்ந்த, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்க்ரீன் பேஸ்டு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் driven a trading system. It used a satellite link spread trading throughout a country. There be a connecting. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரையை சார்ந்த இணைய வழியாக இது வியாபாரம் செய்கிறாங்களாம். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலமாக இணைப்பு வந்து நாடு முழுவதும் பரவி இருக்குது. உறுப்பினர்களிடையே வியாபாரம் செய்ய முடியுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா கணினி தகவல் நுட்பம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய பரிந்துரைக்கப்பட்ட விலையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டர் வைஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுது, கணினி மூலமாக ஒருவருக்கொரு உடனடியாக வர்த்தகம் செஞ்சுக்கிறாங்களாம் NSE மூலமாக. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து SHCIL அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பங்கு வைப்பு கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பங்கு வைப்பு கழகம் அப்படின்னா என்னென்னா, இதோட பங்குகள் பார்த்திங்கன்னா விற்பனையை விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவுபடுத்தும், அதாவது ஸ்பீடு. அதுக்கப்புறம் நிறைய முடிவுகள் எடுக்கப்படும். இது தொடர்பான சேவைகள் விரைவாக செய்து முடிக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது NSCIL வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1986 தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. செபியுடன் பதிவு செஞ்சு முதல் வைப்பு அமைப்பு இதில் தான் நடந்துதான். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய பத்திரங்கள் மூலமாக
முகவராகவும் இதில் செயல்படுறாங்களா நிறைய பேர். 1988 தனது பணிகளை வந்து இது செஞ்சு வருது. அதுக்கப்புறம் இதோட தலைமையகம் பார்த்திங்கன்னா மும்பை, கல்கத்தா, டெல்லி, சென்னையில் இதன் கிளைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது NCDனா நேஷ்னல் கிளியரன்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி சிஸ்டம். இதுவும் அதே மாதிரி தான். பங்கு மாற்றங்கள் அமைப்பகம் பார்த்திங்கன்னா தேசிய தீர்வைகள் மற்றும் வைப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பங்கு மாற்றங்களில் பார்த்திங்கன்னா முகமை நிறைய அதிக அளவில் பணிசுமை காரணமாக ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்காகவும் விரைவான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இந்த அமைப்பகம் இருக்கான். போலியான உத்தரவாதம், கடன் இடர்பாடு, மோசமான வழங்கல்கள், மிகவும் காலதாமதமான வழங்கல்கள், இதெல்லாமே பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த காரணங்கள் எல்லாம் அதை சரி செய்கிறதுக்காக தான் இந்த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் இருக்குதாம்மா. சரிங்களா? தேசிய தீர்வைகள் மற்றும் அமைப்பு, அதாவது வைப்பு அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை வந்து க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, STCI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பத்திரங்கள் வர்த்தக கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1956 நிறுமச்சட்ட விதிகள் படி 1994 மே மாதம் இந்திய ரிசர்வ் வங்கியால் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தோற்றுவிப்பதில் பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கிகளும் இருக்குது, அகில இந்திய நிதி நிறுவனங்களும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, May 1994 அண்டர் த Provisions of India Companies Act 1956 jointly with public sectors Bank and All India Financial Institutions, அதாவது அகில இந்திய நிதி நிறுவனங்களும் இதில் கலந்துருக்கு. The main objective establishing cooperation was fosters development active secondary market. இது வந்து முக்கியமாக என்னென்னலாம் அதோட ஆப்ஜெக்டிவ்னா செகண்டரி மார்க்கெட்டை விரிவுபடுத்தணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணணும், பப்ளிக் செக்டர்ஸை வந்து அண்டர்டேக் பண்ணணும். இந்த மாதிரி தான் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட had paid up capital பார்த்திங்கன்னா 500 crores. RBI contributed. RBIயோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா 50.18% அப்படிங்காங்க. RBI டிசம்பர் 1997 பார்த்திங்கன்னா divested part of the equity STCI favor of the Bank of India and exiting shareholders of company சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 1997 டிசம்பர் மாதம் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவிற்கு ஆதரவாக நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற பங்குதாரர்களுக்கும் தனது சாதாரண பங்குகளை இது வந்து அகற்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் NSDL நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய பத்திர வைப்பகங்கள் வரையறுக்கப்பட்டது. 1996 ஆகஸ்ட் மாதம் வைப்பு சட்டம் இயற்றி இந்த அமைப்பை வந்து தோற்றுவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted the Depositories Act in August 1996 paving the way for setting up the depositors in India. This pioneered the concept of the depositors and hearing an era paperless settlement of securities. National Securities Depository Limited NSDL was inaugurated as the first depository in India on November 8, 1996, trading in a determinized securities on the national stocks. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் 1996 இது துவங்குச்சு. அதாவது வைப்பு சட்டம் மூலமாக டெபாசிட்டரி ஆக்ட் மூலமாக இது தோற்றுவிச்சாங்களாமா. இது வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி காகிதம் இல்லாத ஒரு பத்திரங்கள் தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நியூ எரா, அதாவது புதிய சகாப்தத்தை இது தோற்றுவிச்சிருக்கான். 1996 பார்த்திங்கன்னா நவம்பர் 8 வந்து தேசிய பத்திர வைப்பகங்கள் அமைப்பு தொடங்கப்பட்டுச்சான். ஸோ 1996 பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 காகிதம் இல்லாத பத்திரங்கள் விற்பனை வந்து தேசிய பங்கு பரிமாற்றம் NSE வந்து தொடங்கியிருக்கு. இதெல்லாமே நல்லா ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1997 பார்த்திங்கன்னா டிசம்பர் 29 பார்த்திங்கன்னா காகிதமில்லா பங்கு பரிவர்த்தனை, அதாவது பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து பம்பாய் பங்குச்சந்தையில் முதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஷேர் மார்க்கெட் இருக்கும், நிஃப்டி இருக்குது, டியூனோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NSE, சென்செக்ஸ்னால் என்ன, அதெல்லாம் பார்த்திங்கன்னா BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க.